ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமே சீரிஸான ஸ்பை எக்ஸ் ஃபேமிலி சீசன் 3 எபிசோட் 5 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த எபிசோட் ரொம்பவே காமெடியாக இருக்கும். அதே நேரத்தில் கதைக்கு ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான முக்கியமான ஸ்டோரி அப்புறமா சில டீட்டெயில்ஸையும் கொடுத்துருப்பாங்க. ஸோ கதையை ரொம்பவே கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஸ்பை எக்ஸ் ஃபேமிலி சீசன் 3 எபிசோட் 5. அனியா, நான் ஷாப்பிங் போகிறேன், உனக்கு எதுவும் வேணுமான்னு யோர் கேட்குறா. டீச்சர் எனக்கு கொடுத்த டேஸ்டியான ஸ்நாக்ஸ் வேணும்னு வா யோசிக்கிறா. அது எங்கே கிடைக்கும்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு வா யோசிக்கிறேன். கேக் தரேன்னு சொன்னா அவனும் ஒன்றும் தரலையே அப்படின்னு சொல்லி ஆனியா யோசிக்கிறா. பட் அவன் அப்படி சொல்லவே இல்லை. நான் கேக் செஞ்சு தரேன்னு யோர் சொல்லவோ ஃபியூச்சர் எப்படி இருக்க போதுன்னு பாண்டுக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனியா டேமியன் கூட ஒத்துமையா இருக்கிறது சந்தோஷம் தான் யோர் யோசிச்சுட்டு போயிட்டு இருக்கும்போது ஒரு அம்மாவா அவ ஆசைப்பட்ட கேக்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் அவளுக்கு வாங்கி கொடுக்கணும். அம்மா இதை நான் எங்க வாங்குறது அப்படின்னு யோர் யோசிக்கிறா. பக்கத்து வீட்டுக்காரங்க வந்துட்டு வெளியே பேசிட்டு இருக்கோம். அந்த லேடிஸ் கிட்ட போய் கேட்கலாம் அப்படின்னு சொல்லி யோர் யோசிக்கிறா. ஸ்நாக்ஸ் எங்க கிடைக்கும்னு கூட தெரியாது. அவங்கள பார்த்தா சந்தேகமா இருக்கு. சீக்கிரம் செக்யூரிட்டி கால் பண்ண வேண்டியதான் அவங்க சொல்லிடுவாங்களோன்னு பயந்து ஏதோ கேட்காம யார் நடந்து வந்துட்டு இருக்கா. நார்மல் பீப்புள் கூட எப்படி ஃபிட் ஆகுறதுன்னு தெரியல. நார்மல் பீப்புள் நார்மலா இருக்க எங்க கத்துக்கிட்டு இருந்திருப்பாங்க அப்படின்னு யார் யோசிக்கிறா. கேள்விப்பட்டிருக்க டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ல எல்லாம் கிடைக்கும்னு அப்படின்னு யாரு சுத்தி முத்தி பாத்துட்டு இருக்கா. மேடம் ஐப்ரோ லைனர் வேணுமா அப்படின்னு ஒருத்தங்க கேட்கறாங்க. ஐயே ப்ளோவா, ஒருவேளை கண்ணை வடிக்க வைக்கிற வெப்பனா இருக்குமா அப்படின்னு யோர் யோசிச்சுட்டு இல்ல எனக்கு ஸ்நாக்ஸ் தான் வேணும்னு சொல்லவோ கீழே கிடைக்கும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஒரு லேடியாவா அசிஸ்டண்டோ நிறைய பெட்டியை வாங்கி வந்துட்டு இருக்கும் போது அந்த லேடியாவா பெட்டியை கீழே போட்டுட்டு விழ போகவோ டக்குனு யோர் போயிட்டு அவளை காப்பாற்றி கொடுத்துருக்கா. வேற லெவலில் என்ன காப்பாத்துனீங்க, நீங்க ஒரு அத்லட்டா அப்படின்னு சொல்லி அந்த லேடி கேட்குறா. நான் ஒரு சாதாரண ஹவுஸ் ஒய்ஃப் தாங்க, என் பொண்ணுக்கு ஸ்வீட்ஸ் வாங்க வந்தேன்னு சொல்லவோ அப்போ நீங்கள் வச்சிருக்கிற பாக்ஸில் எவ்வளோ வேணுமோ எடுத்துக்கோங்க அப்படின்னு வா சொல்கிறா. இது எல்லாமே ஸ்நாக்ஸ் தானான்னு யோர் பார்க்குறா. உங்களால் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமான்னு அந்த லேடி கேட்கவோ என் மேடம் ரெக்வஸ்ட்டை ஏற்றுக்கோங்கன்னு கூட இருக்க மெய்டோ சொல்கிறாங்க. யோர் பார்த்தா ஒரு வாலிபால் காஸ்டியூமை போட்டு நிற்கிறா. மெலிண்டா இதான் நம்ம ஹெல்ப் பண்ணான்னு இன்னும் சில பேர் வராங்க. லேடி பேட்ரியாட் சொசைட்டினா அம்மாங்களுக்கான ஆன ஒரு கிளப். இது டிஸ்ட்ரிக்ட் கிட்ட தோத்துக்கிட்டே இருக்கும். புது பொண்ணு நீ தான் ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லவோ பட் எனக்கு விளையாட தெரியாதுன்னு யோர் சொல்றா. அவ்வளோ சீரியஸ் இல்லை, சும்மா ட்ரை பண்ணி பாருன்னு சொல்லவோ சரி நானும் ட்ரை பண்ணி பாக்குறேன்னு யோர் சொல்றாங்க. இவ ரொம்பவே அத்லெட்டிக்கானவான்னு மெலிண்டா சொல்றா. ஆமாவா பேர் என்னன்னு கேட்கவோ யோர் ஃபோர்ஜனவா சொல்றா. எல்லாரவா பேரை தெரிஞ்சுக்கிறாங்க. யோரும் ரெடியா இருந்து செம்ம ஃபாஸ்டா போய் அட்டாக் பண்றா. வாலிபால் தான் ஃபர்ஸ்ட் டைம் கரெக்டா பண்ணனானவா கேட்டா. நீ உண்மையிலேயே சூப்பர், பட் பால ஒருத்தரே 2 தடவை தொடக்கூடாது, ரூல்ஸ் படி தப்புன்னு சொல்லவும் 2 தடவை யோர் 1 டைம் மட்டும் பாலை டச் பண்ணி அடிக்கிறா. வாலிபாலுங்கிறத ஒரு டீம்ஸ் போட்டு ஒருத்தையே விளையாடுறதுக்கு இல்லை, நான் உன்னை ஹெல்ப்பை கூப்பிட்டேன் தான், அதுக்கு நீ இவ்வளோ தூரம் கஷ்டப்பட தேவையில்லைன்னு மெலிண்டா சொல்கிறா. ஓகே நான் என் பெஸ்ட்டை பண்ணுறேன் அப்படின்னு யோர் சொன்னாலும் அவளால் அவள் ஸ்ட்ரென்த்தை கண்ட்ரோல் பண்ண முடியலை. பால் பறந்துகிட்டு இருக்கு. ஈவன் தோ மேட்ச்ல இவங்க தோத்திருந்தாலும் ஆப்போசிட் டீம் அவ பாதர விட்டுட்டால அப்படின்னு எல்லா அம்மாவும் அவளை பாராட்டுறாங்க. ரோஸ்டி கொண்டு வா அப்படின்னு ஒருத்தி சொல்றா. உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்கவும் எனக்கும் அதையே கொடுங்க அப்படின்னு யோர் சொல்றா. மற்றவங்க அவனை பத்தி என்ன திங்க் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் மெலிண்டா கேட்கவும் அப்பெல்லாம் இல்லை அப்படின்னு யோர் சொல்றா. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேட்கவும் ஆமா ஒரு பொண்ணு இருக்கா, பட் ஆனா நான் அவளுக்கு ஸ்டெப் மதர் தான், ஒரு ஒய்ஃபாவும் அம்மாவும் என்னால நார்மலா இருக்க முடியல, அவங்கள புரிஞ்சுக்கிட முடியலன்னு சொல்லவும் இதெல்லாம் ரொம்ப நார்மல் தான், ஏன் குழந்தைங்களே என்னால புரிஞ்சுக்கிட முடியல, அதனாலதான் எல்லா அம்மாங்களும் இன்ஃபர்மேஷன் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்ட அந்த குரூப்பே அப்படின்னு மற்றவங்க சொல்றாங்க. சில இந்த சொசைட்டியை சேர்த்துக்கிட மாட்டா, பட் நீ இப்போ ஒரு மெம்பர்னு மெலிண்டா சொல்றா. மெலிண்டா ஆக்சுவலி அன்னைக்கு என் பையன் டோனி ட்ரெஸ் போல்ட் வாங்கிட்டான்னு தெரியுமான்னு சொல்லவும் உங்க பையன் ஈடன் காலேஜ்ல படிக்கிறானா, என்னோட பொண்ணு தான் அப்படின்னு சொல்லி அவ சொல்லவும் எந்த கிளாஸ்ன்னு மத்தவங்க கேட்டா. ஃபர்ஸ்ட் இயர் கிளாஸ் 3ன்னு சொல்லவும் மெலிண்டா பையனும் அங்கதான் படிக்கிறான்னு மத்தவங்க சொல்றாங்க. டார்ச்சர். ஓ மை, இது விதி தான் நினைக்கிறேன். என்ன நான் இன்ட்ரடியூஸ் பண்ண மறந்துட்டேன், என்னோட பேரு மெலிண்டா டெஸ்மண்ட் அப்படின்னு வா சொல்றா. டேமியனோட அம்மா மீட் பண்ணி பழகுனியா அப்படின்னு நம்ம ஹீரோ ஷாக்கா. டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ல யதார்த்தமா மீட் பண்ண நடந்த கதையை யோர் சொல்றா. அவ எக்ஸ் பிரைம் மினிஸ்டரோட ஒய்ஃப்னு சொல்லவும் அவ்வளோ பெரிய ஆள் கூடயா பேசியிருக்க அப்படின்னு யோருக்கு ஷாக்கிங்கா இருக்கு. நேஷனல் யூனிட்டி பார்ட்டியோட லீடரோட ஒய்ஃப் தான் அவ அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். உங்க பொண்ணு ஆனியா ஃபோர்ஜர் ஃபர்ஸ்ட் டேவே என் பையனை அடிச்சிருக்கலான்னு கேட்க அச்சோ மன்னிச்சிருக்க, நீங்க தான் டேமியனோட அம்மாவான அந்த பிளாஷ்பேக் சீன் கண்டினியூ ஆகுது. கவலைப்படாதீங்க, என் ஹஸ்பண்டும் நானும் எங்க பசங்க விஷயத்துல பெருசா தலையிட மாட்டோம், அவங்களுக்குள்ள நடக்கிறத பத்தி நான் கவலைப்படுறது இல்ல அப்படின்னு மெலிண்டா சொல்றா. டெஸ்மண்ட்ஸ் அவங்க எல்லா குழந்தைங்களையும் இப்படிதான் ட்ரீட் பண்ணுவாங்க, அவனுக்கு ஒரு அண்ணனும் இருக்கான்னு மத்த லேடிஸ் பேசுறாங்க. ஆக்சுவலி யோர் நீங்க லக்கி தெரியுமா, மெலிண்டா ஈஸியில இந்த சொசைட்டில யாரையும் ஜாயின் பண்ண மாட்டா, அவ ஃபர்ஸ்ட் லேடி ஆகிறதுக்கு முன்னாடியே நாங்கெல்லாம் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ், அதான் எங்களை சேர்த்துக்கிட்டா அப்படின்னு ஃபர்ஸ்ட் லேடின்னு அரசியல் அவங்க மென்ஷன் பண்ணா. எல்லாத்துலயும் ஃபர்ஸ்டா இருக்க ஆசைப்படுவா போல, அதான் ஃபர்ஸ்ட் லேடின்னு யோர் தப்பா புரிஞ்சுக்கிறா. நான் அதனாலதான் யோர்கிட்ட என்னை பத்தி ஃபர்ஸ்ட்ல இருந்தே இன்ட்ரடியூஸ் பண்ணாம இருந்தான்னு மெலிண்டாவும் சொல்றா. இப்ப என்னை பத்தி தெரிஞ்சோ என் கூட நல்லபடியா ஃப்ரெண்டா இருப்பியா அப்படின்னு மெலிண்டா கேட்க கண்டிப்பா நீங்க எல்லாத்துலயும் ஃபர்ஸ்டா இருக்கணும்னு நினைக்கிறது எந்த தப்போ இல்லைன்னு யோர் சொல்லவும் மத்தவங்களுக்கு ஒன்றும் புரியல. என்னோட பொலிட்டிக்கல் ப்ராப்ளம் எதுலயும் முடிஞ்ச அளவுக்கு நான் என் ஃப்ரெண்ட்ஸ் யாரையும் இன்வால்வ் பண்ண மாட்டேன், ஃப்ரெண்ட்ஸா நம்ம இருக்கலாம் யோர் அப்படின்னு சொல்லி மெலிண்டா சொல்றா. அதான் கார்ல விடுறேன் அப்படின்னு சொல்லி யோரை வீட்டு கூட்டிட்டு போயிட்டு இருக்கா. என் பட்லர் சொல்லி கேள்விப்பட்டேன், என் பையன் ஸ்கூல்ல நல்லா என்ஜாய் பண்றானாமி அப்படின்னு கேட்கவும் ஆனியாவும் டேமியனை பத்தி நிறைய சொல்லுவா அப்படின்னு யோர் சொல்லவும் அப்படியா நல்லது, அவங்க ஃப்ரெண்ட்ஸா இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் அப்படின்னு ஒரு வில்லத்தனமான டோன்ல சொல்றா. பிரைம் மினிஸ்டர் ஒய்ஃப் நம்ம ஹீரோ சொல்றான். ஆனியா நீ கேட்ட ஸ்நாக்ஸ் அப்படின்னு
அப்படின்னு யோர் கொடுக்குற வயசாவாமலையும் ஒரு கண்ணு வச்சிருந்தோம். பட் மெலிண்டா ஒரு லாஸ்ட் ஆப்ஷன் தான். பெருசா அவளால பிரோஜனம் இல்ல. ஏன்னா அவ ஒரு ஹை ரிஸ்க் லோ ரிட்டர்ன்ஸ் தான். பட் உண்மையிலேயே இவங்க யதார்த்தமா தான் மீட் பண்ணிருக்காங்களா, கோ இன்சிடென்ட்ஸா இல்ல யோர் வந்துட்டு இதை பிளான் எதுவும் பண்ணிருப்பாளா? நம்ம ஹீரோ யோரை சந்தேகப்படவும் ஆனியா அதை மைண்ட் ரீட் பண்ணிட்டு நான் தான் உங்ககிட்ட சாக்லேட் கேட்டேன், அதுக்கு தானே நீங்க டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் போனீங்கன்னு கேட்கவும் ஆமா இதை யோர் பண்ணிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னா டானவனை நான் மீட் பண்ணதுல டானவன் என் மேல சந்தேகப்பட்டு தான் என்னோட ஒய்ஃப் கூட அவனோட ஒய்ஃபை விட்டு பழக சொல்லியிருப்பானா. ஆனியா அவங்க பையனை அடிச்சிட்டாங்கிறதுக்காக எங்க மேல ஒரு கண்ணு வச்சிருக்காங்களா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். லேடி பேட்ரியாட் சொசைட்டிக்கு நானும் அப்பப்போ போயிட்டு வரலாமான்னு யோர் கேட்கிறா. பசங்களை பத்தி தெரிஞ்சுக்கலாம், சொசைட்டில நானும் பிளண்டாவான வா யோசிக்கிறேன். ஃபேமிலியில இருக்கிற கண்டிப்பா யாரும் நார்மல் கிடையாது. இருந்தாலும் நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு யோர் நீ நார்மலா இருக்கிறதுக்கு ஒன்று ஃபோர்ஸ் பண்ணி தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஆனா நீ அதுல ஜாயின் பண்றதுன்னு எனக்கு நல்லதுன்னு தோணுது. ஏன்னா என்கிட்டயோ உன் பிரதர் கிட்டயோ உன்னால சில விஷயங்களை பேச முடியாது. ஃப்ரெண்ட்ஸ்ன்னு இருக்கிறவங்க கிட்ட தான் அதை பேச முடியும். என்னதான் நம்ம ஃபேக் மேரேஜ் நல்லா போயிட்டு இருந்தாலும் நமக்குள்ள சில ஸ்ட்ரெஸ் பில்டப் ஆகலாம். உனக்குன்னு சுத்துறதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருந்தா அந்த ஸ்ட்ரெஸ் குறையும்ல நம்ம ஹீரோ சொல்றாங்க. அந்த மாதிரி சொசைட்டில இருக்கிற ஆளுங்களை ஈஸியா ஸ்டேட் செக்யூரிட்டியில ரிப்போர்ட் பண்ண மாட்டாங்களா நம்ம ஹீரோ சொல்லவோ அவளும் சரின்னு ஒத்துக்கிறா. டெஸ்மண்ட் வைஃப் கிட்ட இருந்து யோர் மூலியமா ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். மேபி வைஸ்க்கே தெரியாத இன்ஃபர்மேஷனை கூட இந்த மெலிண்டா எல்லார்கிட்ட இருந்தும் மறைச்சிருக்கலாம். அதை யோர் மூலியமா தான் கலெக்ட் பண்ண முடியும். பிளான் பி டேமியன் கூட ஓரளவு நல்லா போயிட்டு இருக்கு. பட் இது பிளான் சி அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிக்கலாம். பிக்கு ஷார்ட் கட்டா அப்பா பிளான் சியை ரெடி பண்ணிட்டாரா. பிளான் சி நல்லா போச்சுன்னா ஆனியாவை தோத்துக்கி போட்டுருவாங்க. அம்மா கிட்ட இந்த ஃப்ரெண்ட்ஷிப் ஸ்கீம்ல ஆனியா தோக்க மாட்டா. அப்ப நான் போய் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆனியா கிளம்பிட்டு இப்ப டேமியனை எப்படி அவ கூட சீக்கிரமா ஃப்ரெண்ட்ஷிப் ஆக வைக்கலாம்னு யோசிச்சுட்டு இருக்கா. அப்படியே யோசிச்சு டயர்டாகி தூங்கி இருக்கா. ஃப்ரெண்ட்ஸா அப்படின்னு யோசிக்கும் போது அட மெலிண்டா பிரைம் மினிஸ்டரோட ஒய்ஃப்னா ஷாப் கீப்பர் கிட்ட பெர்மிஷன் கேட்கணுமே வா கேட்டா. தாராளமா ஃப்ரெண்டா இருக்கலாம். பட் என்ன கேட்டா அதை நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு ஷாப் கீப்பர் சொல்றாரு. ஹஸ்பண்டுக்கு சந்தேகம் வராம பாத்துக்கோன்னு சொல்லவும் லாய்டு இதை எனக்கு ஓகே தான் சொல்லியிருக்காரு. இதுக்கு முன்னாடியே அவரை டெஸ்மண்டை மீட் பண்ணி அவர் நல்லவர்னு தான் சொன்னாரு. அவர் கட்சி மேலேயே என் ஹஸ்பண்டுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொல்லவும் அப்படியான்னு ஷாப் கீப்பர் கேட்டு வச்சுக்கிறான். காலையில இப்ப பெக்கி வரவும் என்னது டேமியன் கூட எப்படி க்ளோஸ் ஆகுறதுன்னு நான் கேட்கிறேன். ஃபைனலி நீ உன் மனசுல இருக்கிறத வெளியே கொண்டு வந்துட்டு ஒரு ஏன்ஷியன் டெக்னிக் தான். வாயில பிரெட்டை வச்சுட்டு ஒரு பொண்ணு பையன் மேல போய் மோதுனா கண்டிப்பா லவ் வந்துடும் சொல்லி கேஃபட்டீரியால பர்கர் தான் இருக்கு இந்த வச்சுக்கோ அப்படின்னு பெக்கி கொடுக்குறா. டைமிங் தான் முக்கியம். அவன் மேல போய் இடி அப்படின்னு சொன்னா சிப் கிராஷ் ஆனியா ஃபாஸ்டா போறா. அடி பாடி லைட் ஆயிடின்னு சொன்னா மொத்தமா போறாளே அப்படின்னு சொல்லி பெக்கி பார்த்தா அவன் அதை டாஷ் பண்ணிருந்தான். உன் அட்டாக வாங்கிட்டு மட்டும் இருக்க மாட்டான் டேமியன் சொன்னா அவ பாருங்களா கீழே கிடக்குற பர்கரை திங்கிறான்னு சொல்லவோ டக்குன்னு ஆனியா அதை அவன் மோஞ்சி மேலேயே போடுறா. ஃபுட்டை வேஸ்ட் பண்ணிட்டேன் சாரி அப்படின்னு ஆனியா சொல்லவும் ஒன்னு விட மாட்டேன் அப்படின்னு டேமியன் துரத்திட்டு இருக்கான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. டேமியனோட அம்மாவனா அந்த மெலிண்டாங்கிற கேரக்டரை நம்மளால கொஞ்சம் புரிஞ்சுக்கிடவே முடியாது. வில்லனைஸாவும் அதே நேரத்துல நல்லவா மாதிரியுமே தான் காமிச்சிட்டு வந்துட்டு இருப்பாங்க. நான் கதையில இருக்கிறத எக்ஸ்பிளைன் பண்றேன், நீங்களே அதை பார்த்து புரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் எபிசோட் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், மிஸ் பண்ணாம பாருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.